எங்க மாமாவுக்கு மாத்திரை வாங்க வந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேஷண்ட் அவங்களும் மாத்திரை வாங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அந்த சீட்டை கீழே போட்டுட்டு மேல ஏதோ ஒரு சீட்டு இருந்த சீட்டை எடுத்து மாத்திரை வேற ஒரு சீட்டை பார்த்துட்டு அந்த மாத்திரை எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. நான் பார்த்துட்டேன். நான் பார்த்ததுனால கேட்டுட்டேன். இதே அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? எங்களுக்கு அவர் மேல மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். இனிமேல் நாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வராதீங்கன்னு சொல்லிருங்க. நாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே வரல. நாங்க வீட்டுல இருந்தே செத்து போயிடுறோம். ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருக்கு இது ஜி. உள்ள இப்ப ரீசெண்டா இப்ப நடந்தது, எங்க மாமாக்கு ஸ்விட்சஸ் போட்டிருக்கு, அந்த இடத்துல நடந்தது. ஒரு வயசான பாட்டி தாத்தா இருக்கிறாங்க. காலில் ஏதோ ஒன்று ஊண்டு ஆயிருக்கும் போல இருக்கு, புண்ணாயிருக்கும் போல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவை எடுத்துட்டு போய் அதை கழுவி வைக்க சொல்றாங்க. ஏன் ஜி நீங்க ஏன் அவரை கழுவி வைக்க சொல்றீங்கன்னு கேட்டா நாங்க பாத்ரூமே கழுவு சொல்லுவோங்கிறாரு ஒருத்தர். ஒரு ஹாஸ்பிட்டலே இல்ல ஜி. இது கவர்மெண்ட் தான் வர, நாங்க காசு இல்லைன்னு. இங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னா என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. 2-3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்தேன் சார். 2-3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 10-20 நாளைக்கு முன்னாடி வந்து அட்மிஷன் பண்ணாங்க. மாத்திரை புனிஞ்சிருச்சு. ஒரு 10-15 நாள் கழிச்சு வந்தேன். பழைய பேஷண்ட்டு உங்களை அட்மிஷன்லாம் பண்ண முடியாது, ஒரு டைம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எவ்வளோ தூரம் சொன்னேன், எடுத்து வெளியே போங்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகளை பேச வச்சா மட்டும்தான் ஃபோனு பேச வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பேசாமே அட்மிஷன் போடுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் நிர்வாகமே சரியில்லை. ஒரு டைம் மட்டும்தான், அதுக்கு மேலே போங்க தேவையில்ல அப்படின்னு அப்படி விதா பேசுறாங்க. அரசியல்வாதிகளை பேச வச்சா இப்ப வேற ஆள் வந்திருக்காங்க. இப்ப கரெக்டா கொடுக்குறாங்க. இப்ப வந்து வேற ஆள் வந்திருக்காங்க கொடுக்குறாங்க. மின்னந்தோர் தான் போத எந்த டைமுக்கு சாப்பிடுறதுன்னு எழுதி கொடுக்கல. மாத்திரை அப்படியே மொத்தமா கொடுக்குறாரு. அவர் போய் பாருங்க உள்ள, நீங்க வீடியோ எடுத்து பாருங்க. ஜிஹெச் இப்ப கொடுத்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொடுத்தீங்க அப்படியே அவர் மாத்திரை கொடுத்துருக்கிறாரு. குடிப்பதில் இல்லைங்க. அவர் என்ன பதில் இருக்குன்னு நான் எப்படி கரெக்டா சொல்ல முடியாது. அவர் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவர் எவ்வளவு தினமட்டும் உட்காந்துருக்காரு பாருங்க. சொல்லுங்க பாக்கலாம். எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது அப்படிங்கிறாப்புல. 2 நாள் ஆகுனா இப்படிதான் உட்காந்துருப்பாப்ல. அங்க பாருங்களேன் எப்படி உட்காந்துருக்காப்புலன்னு. உங்க கண்கள் வர பாருங்க. அந்த 5 மாத்திரை ஒரு 4 மாத்திரை 3 மாத்திரை தராங்க, 2 மாத்திரை இல்லைங்கிறாங்க. அது எப்படி இல்லாத போயிருமா மாத்திரை? ஏதோ ஒண்ணு இல்லாத போலாம், 2 மாத்திரை இல்லாத போமா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல? சொல்லுங்க பாக்கலாம். காலைல டீச்சாச்சு மாத்திரை வாங்கி இவ்வளவு நேரம் வந்து நிக்கிறோம். 2 மணி நேரமா நிக்கிறோம் நாங்க. சொல்லுங்க பாக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.